ஜாக்டோ ஜியோ தொழிலாளர் நல சங்கங்கள் அது போன வருஷமே ஆரம்பிச்சாங்க அவங்க. அப்போ வந்து செய்கிறோம்னு சொன்னதுனால அடங்குனாங்க. திருப்பி ஆரம்பிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு டெம்பரரியா வந்து அவங்களுக்கு அந்த இதெல்லாம் டாப்ஸு கிப்ஸு அதெல்லாம் வச்சு ஒரு விழாவெல்லாம் பண்ணி ஓய்வூதிய மேட்டர்ல கொஞ்ச நாளுக்கு அவங்களுடைய ஒரு அமைதியை வாங்கியிருக்கிறாங்க. சரி, கணினி மடிக்கணினி எப்ப கொடுக்குறேன்னு சொன்னாங்க? வரும்போது சொன்னாங்க. 4 வருஷம் ஆச்சு. அதுல ஒரு முக்கியமான விஷயம், அம்மா ஜெயலலிதா அவர்கள் பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு கொடுத்தாங்க. இது ஏன்னா 10th 11th 12ங்கிறது தான் நமக்கு ரொம்ப லேப்டாப் தேவையான விஷயம். உண்மையா சொல்றதுன்னா காலேஜில் யாரும் லேப்டாப்பை வச்சுக்கிட்டு டைப் பண்றது எல்லாம் வந்து நான் ஐஐடியா எல்லாரும் மேக்சிமம் நம்ம வந்து ஃபோன் கலாச்சாரத்துல இருக்கோம். பிள்ளைகளுக்கு அது கிடையாது. அவங்களுக்கு அந்த லேபில் அவங்களுக்கு அது தேவை அப்படிங்கிறது வேற. ஆனா கரெக்டா 18 வயசு பூர்த்தியான கடைசி வருட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க லேப்டாப் கொடுத்தா அவன் நேரா போய் லேப்டாப்க்கு கவர் போட்டுட்டு வந்துட்டான். வேற கலர். என்ன கலர் போட்டாங்க? விஜய் கலர்ல போட்டாங்க. ஆரஞ்சு கிரீன்ல போட்டாங்க. மனசு வந்து விஜய் பிடிச்சிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? யங்கர் பாப்புலேஷன்ல 2 விதமான விஜய் இது இருக்கு. ஒண்ணு வந்து காதலுக்கு மரியாதை தலைமுறை. காதலுக்கு மரியாதைனா உங்களுக்கு 70s 80s கிட்ஸ்லாம் இருப்பாங்க. அவர் விஜய் வந்து ஒரு 70s கிட் தானே. அந்த டைம்ல வந்தவங்க எல்லாம் வந்து அவர் மேல கிரஷ்ல இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து ஒரு மிடில் ஏஜை தாண்டி குடும்ப தலைவிகளா வளர்ந்த பிள்ளைகளுக்கு அம்மாவா இருப்பாங்க. அந்த அம்மாக்களுக்கும் விஜய் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? அவங்கெல்லாம் அண்ட் இப்போ வந்து இளைஞர் முதல் முறை வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா விஜய் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும். இதை நாம வந்து ஒத்துக்கிறோம்.